ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷனில் எம்பிபிஎஸ்சில் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்கிற காலேஜில் ஸோ என்ன கட் ஆஃப் மார்க் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது, ஸோ எந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் ஃபில் ஆகும், ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது. ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2012 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து டோட்டல் சீட்ஸ் வந்து யூஜி பிஜி ரெண்டுமே இருக்குது. ஸோ யூஜி எம்பிபிஎஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 150 சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸு இருக்குது. ஸோ இதில் எம்டி கோர்சஸ் இருக்குது. எம்டி கோர்சஸ் வந்து ஒரு 13 கோர்ஸ் இருக்குது. எம்எஸ் கோர்ஸ் வந்து ஒரு 5 கோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எம்பிபிஎஸ்சில் 150 சீட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய இன்ஸ்டியூஷன். ஸோ இதில் வந்து மொத்தம் 140 ஏக்கரில் வந்து இந்த காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 20 லேக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் ஏரியா வந்து 20 லேக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பெரிய காலேஜ். கிட்டத்தட்ட வந்து 111 டாக்டர்ஸ், 1100 வந்து நர்சஸ் அண்டு 250 டெக்னீஷியன்ஸ், இந்த அளவுக்கு வந்து வச்சுருக்க ஒரு காலேஜ் தான் வந்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ 7.5% வந்து 7 சீட் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து மீதி இருக்கிற 92.5க்கு அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து 90 சீட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டோட்டல் 97 வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்துடும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து 30 சீட்டும், என்ஆர்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 சீட்டும் வந்து கொடுக்குறாங்க. என்ஆர்ஐ லேப்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளவு நமக்கு வந்து சீட்ஸோட அவைலபிலிட்டின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து 7.5. ஸோ 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்காக, அதாவது 6ஆவது வந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்காக உள்ள ஒதுக்கீடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு 2 சீட்டு, அடுத்தது வந்து பிசிக்கு 2 சீட்டு, பிசிஎம்க்கு சீட் இல்லை, எம்பிசிக்கு 2 சீட்டு, எஸ்சிக்கு 1 சீட்டு, எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து சீட் இல்லை. ஸோ டோட்டலாக வந்து 7 சீட் வந்து இவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மீதி இருக்கிற 92.5%, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் 92.5%, ஓசி வந்து 28 சீட்டு வந்துருக்கு, பிசிக்கு வந்து 24 சீட்டு, பிசிஎம்முக்கு வந்து 3 சீட்டு, எம்பிசி வந்து 18 சீட் வந்து இருக்குது. எஸ்சிக்கு வந்து 13 சீட்டும், எஸ்சிஏக்கு 3 சீட்டும், எஸ்டிக்கு 1 கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 90 சீட்டு. அப்போ இந்த 97 சீட்டை தான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் எடுக்க முடியும். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து என்ஆர்ஐயில் ஃபில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேங்கிங்கு. ஸோ ஜென்ரல் ரேங்கிங்கு. ஸோ ஜென்ரல் ரேங்கிங் இந்த 92.5ல் ஜென்ரல் ரேங்கிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஓசி வந்து 3271 ரேங்கிங்கில் இருக்கவங்க கிடச்சிருக்கு. பிசி வந்து 3506 ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கும், பிசிஎம் வந்து 4075 ரேங்கிங்கில் இருக்கவங்க கிடச்சிருக்கு. எம்பிசி வந்து 4963 ரேங்கிங்லேயும். நெக்ஸ்ட்டு எஸ்சி பார்த்திங்க அப்படின்னா 11125 சீட்டில், அதாவது ரேங்கிங்கில் கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சிஏ வந்து 16763, அடுத்தது வந்து எஸ்டி வந்து 15267. ஸோ இந்த ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு வந்து இங்கே ஜென்ரல் சீட்டில் வந்து கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி ரேங்கிங்கு. ஸோ நம்ம கம்யூனிட்டி ரேங்கிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரு. ஸோ இதில் ஓசி வந்து யார் வேணாலும் எடுத்துக்க முடியும். பிசியை வந்து 2123, அடுத்தது வந்து பிசிஎம் வந்து 227 சீட்டில் வந்து கிடச்சிருக்கு, ரேங்கிங்கில் கிடச்சிருக்கு. எம்பிசி வந்து 1226 ரேங்கிங்கில் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சி வந்து 798லேயும், எஸ்சிஏ வந்து 179லேயும், எஸ்டி 49லேயும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டைமு பார்த்திங்க அப்படின்னா இந்த உங்கள் பர்டிகுலர் கம்யூனிட்டியில் அதிக பேர் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது வந்து இந்த சீட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 7.5%. ஸோ ஓசி கிடையாது. பிசி பார்த்திங்க அப்படின்னா 270 கட் ஆஃப் ஆச்சு, 270 ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு கவர்மெண்ட் ரேங்கிங்கு. அடுத்து எம்பிசி 271, அடுத்து வந்து எஸ்சி பார்த்திங்க அப்படின்னா 739வது ரேங்கிங் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. ஸோ ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறவங்களுக்கு வந்து வழக்கம் போல் வந்து 4,40,000 வந்து வாங்குறாங்க. ஸோ எல்லா காலேஜஸ்லேயும் வந்து மோரார்லெஸ் இந்த சிமிலராக தான் வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால் வந்து இது கூட வந்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்து ஒரு 40,000 வந்து வாங்குறாங்க. 40,000லேருந்து 35,000 வந்து வாங்குறாங்க. அடுத்து வந்து அதர் ஃபீஸஸு, அதாவது டாக்டர் கோட்டு இந்த மாதிரி ஃபீஸஸ்லாம் சேர்த்து ஒரு 10,000 வந்து வாங்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. இதே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து 13,50,000 வந்து ஃபீஸ் வரும். அது போக இந்த
மற்ற ஃபீஸஸ் டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதர் ஃபீஸஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து என்ஆர்ஐ கோட்டா. ஸோ என்ஆர்ஐக்கு வந்து 24,50,000 வந்து பர் இயர் வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. இதே என்ஆர்ஐ லேப்ஸ்டு, ஸோ என்ஆர்ஐயில் யாரும் ஜாயின் பண்ணலைங்கனால நமக்கு வந்து திரும்ப மாற்றிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு 21,50,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வேலம்மாள் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சூப்பரான இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த சவுத் சைடில் மதுரை சைடு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற ஒரு பெஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி வேலம்மாளில் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த ரேங்கிங்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.